ஹதீஸ் பாருங்க, ஹதீஸ் நம்பர் 5. இதுவும் புகாரி என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஹ்லிஃபு பி ஆபாஇக்கும், லா தஹ்லிஃபு பி ஆபாஇக்கும். என்ன பொருள் இதற்கு? உங்கள் தந்தையர் பெயரால் சத்தியம் செய்யாதீர்கள். அன்றைய காலகட்டத்தில் என்ன செய்வாங்க? அரபுகள் தம்முடைய தந்தையின் மீது எதையாவது ஒன்றை உறுதிப்படுத்துவதற்காக சத்தியம் செய்வார்கள். இப்படி சத்தியம் செய்யக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செய்றாங்க. அப்படி உங்கள் தந்தையர் பெயரால் நீங்க சத்தியம் செய்யக்கூடாது. சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய சமூகத்தில் கூட என்னுடைய அக்கா மீது சத்தியமாக, அம்மாவின் மீது சத்தியமாக, தங்கை மீது, தம்பி மீது என்றெல்லாம் படைப்பினங்களின் மீது என்ன செய்வாங்க? சத்தியம் செய்வார்கள். அப்படி சத்தியம் செய்வது இஸ்லாமில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நாம் சத்தியம் செய்வதாக இருந்தால் யார் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும்? அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஹ்லிஃபு பி ஆபாஇக்கும், உங்கள் தந்தையர் பெயரால் சத்தியம் செய்யாதீர்கள். ஓகேவா? ரைட், இன்ஷா அல்லாஹ்.